திரும்பும் திசையெங்கும் இலங்கையில் அதிகமாக புரையோடு காணப்படுகிறது போதைப் பொருட்கள், குறிப்பாக ஐஸ் மற்றும் ஹெரோயின் ஆகிய போதைப் பொருட்களாக காணப்படுகின்றன. இதுல மிக முக்கியமாக இந்த போதைப் பொருளை அழிக்கிறதுக்கு அன்ற அரசாங்கம் தலைமையிலான அந்த போலீஸும் சரி, அந்த அரசாங்கம் அதிகமாக பாடுபட்டு கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில வேலையே பயிரமேந்த கதையாய் போல பாத்தீங்கன்னா இப்பொழுது அந்த கட்சியில மிக முக்கியமான உறுப்பினர்கள் ஒருவராகவும் அதே இடத்துல வந்து பேலிகுட நகரசபையினுடைய உறுப்பினராகவும் காணப்படக்கூடிய திஸ்னா தில்ருக்ஷி என்று சொல்லப்படக்கூடியவருடைய மகன் மற்றும் கணவர் ஆகியோர் வந்து இந்த போதைப் பொருள் வியாபாரிகளாக இப்பொழுது அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். எனவே அதனைத் தொடர்ந்து இப்பொழுது டிஸ்னா டில்ருக்ஷி தன்னுடைய பதவினை ராஜினாமம் செய்திருக்கின்றார். அவருடைய ராஜினாமா கடிதத்தை இப்பொழுது கட்சியினுடைய தலைமையகத்திற்கு அனுப்பி வைத்திருக்கின்றார். உங்களுக்கு தெரிந்திருக்கும், கடந்த 29ஆம் தேதி ஒரு முக்கியமான கைது இடம்பெறுகின்றது அனுராதபுரம் எப்பாவள பிரதேசத்தில். எனவே அந்த இளைஞனை கைது செய்து விசாரித்த பொழுது அவர் வந்து ஒரு அதிபருடைய மகன் என்பதாக சொல்லப்படுகின்றது. குறிப்பாக எப்பாவள பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஆரம்ப பாடசாலையினுடைய அதிபருடைய மகன் என்பதாக அடையாளம் காணப்படுகின்றார். சரி, அவரை பிடித்து அவருடைய விசாரணையை மேற்கொள்ளும் பொழுது அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் அதிர்ச்சி ஊட்டக்கூடியதாக காணப்படுகின்றது. என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த அதிபர் வந்து பேலிகுட பிரதேசத்துல என்பிபி, அதாவது இப்பொழுது இருக்கக்கூடிய அன்றகுமார் திசாநாயக தலைமையில அரசாங்கம் இருக்கக்கூடிய அந்த கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி கடந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் போட்டி போட்டு வெற்றி பெற்ற திஸ்னா தில்ருக்ஷி அவங்களுடைய கணவன் என்பதாக ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் வெளியாகின்றது. எனவே உடனடியாக பாத்தீங்கன்னா அந்த அதிபரை வந்து மென்மேலும் வந்து விசாரணைகளை மேற்கொள்ளும் பொழுது அந்த மகன் மற்றும் அப்பா அதிபர் இருவருமே போதைப் பொருள் வியாபாரிகள் என்பதாக சொல்லப்படுவது மட்டுமில்லாமல் அவர் அதிபர் தொழில், அதாவது குறிப்பாக இது ஒரு பாடசாலை அதிபர், அரச பாடசாலை அதிபர் அப்படி இருக்கிறது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவருக்கு சொந்தமாக ஒரு சொகுசு ஹோட்டலும் காணப்படுகின்றது. சாப்பாடுகள், தங்குமிட வசதிகள் உட்பட பல வசதிகளை கொண்ட மிகப்பெரிய ஒரு சொந்த ஹோட்டலும் காணப்படுகின்றது. சாதாரணமான ஒரு அதிபருக்கு எப்படி இவ்வளவு பெரிய ஒரு சொத்து சுகம் அதே தவிர ஒரு ஹோட்டல் இருக்க முடியும் என்பதாக ஆராயும் பொழுது ஏற்கனவே அந்த திஸ்டாண்டு சொல்லப்படக்கூடிய அந்த அவனுடைய மகனான ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்து அவர் ஏலவே இந்த வியாபாரத்தில் ஈடுபட்டு சிறைச்சாலையில் சிறை தண்டனை அனுபவிக்கப்பட்டு அதுக்கு பிறகு வெளியில் வந்தவர் என்பதாக சொல்லப்படுகின்றது. ஆக பார்க்கும் பொழுது அவரும் ஒரு ஏலவே அதிகமான விற்பனையில வந்து ஈடுபட்டிருக்கிறாரு. இது குறித்து வந்து அந்த ஹோட்டலை வந்து சோதனை செய்யும் பொழுது அந்த ஹோட்டலில் இருந்து 1 கிலோ, குறிப்பாக 1 கிலோ உட்பட 1 கோடி ரூபாய் பெறுமதியான அங்கிருந்து ஹெரோயின் வந்து மீட்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா அதுக்கு பயன்படுத்தக்கூடிய பொலித்தீன்கள், அதை வந்து பேக்கிங் செய்வதற்கான இன்னும் பல விடயங்கள், அதன்ல வந்து டிஜிட்டல் தராசு அந்த ஹோட்டலுடைய பின்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாவியிலிருந்து மீட்கப்படுகின்றது, ஒரு குளத்திலிருந்து மீட்கப்படுகின்றது. இதையெல்லாம் கைப்பற்றிய போலீசார் வந்து உடனடியாக வந்து அப்பா, மகன் மற்றும் இந்த உள்ளூராட்சி சபை மன்றத்துடைய அந்த உறுப்பினர் வந்து கைது செய்யறாங்க. அதே இடத்துல பாத்தீங்கன்னா ஏற்கனவே அவங்களுக்கு எப்பாவளையில் ஒரு வீடு காணப்படுகின்றது அனுராதபுரம் பிரதேசத்துல. அதுல வந்து இவர்கள் வந்து இப்பொழுது தங்கி இருக்கக்கூடியது வந்து குறிப்பாக வந்து கொழும்பு பேலியகுடையில அவருடைய வீட்டையும் உடனடியாக போலீசார் வந்து சுற்றி வளைத்து தேர்தல் நடத்துறாங்க. ஆனா இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டி போட்ட அந்த பெண்ணுடைய வீட்டுல எந்த விதமான பொருட்களுமே கைப்பற்றப்படவில்லை. ஆயானும் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டு இப்பொழுது வந்து குறிப்பாக வந்து அனுராதபுரம் சிறைச்சாலையில அனுராதபுரம் நீதிவான் நீதிமன்றத்தில் வந்து ஆஜர்படுத்தப்பட்ட பொழுது எதிர்வரும் 12ஆம் தேதி வரைக்கும் 7 நாட்கள் கடுங்காவல வைத்து அவர்களை வந்து விசாரணை செய்து மேலதிக தகவல்களை எதிர்வரும் 12ஆம் தேதி வந்து கையளிக்குமாறு இப்பொழுது வந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதான் மிக முக்கியமான விஷயமாக இப்பொழுது வந்து மாறி இருக்கின்றது. பாத்தீங்கன்னா எங்கெங்கேயோ போதைப் பொருட்கள் இருக்கு, எப்படியோ இருக்குன்னு சொல்லி கண்டுபிடித்து தேடிக்கொண்டிருக்கூடிய இந்த சூழ்நிலை, ஆனா அரசாங்கத்துல மிக முக்கியமான பதவியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய கணவரே நீண்ட காலமாக இந்த வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார் அப்படின்றது இப்பொழுதுதான் தெரிய வந்திருக்கின்றது. இந்த விஷயத்தை கேட்ட உடனே எதிர்கட்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆஹா ஓஹோ என்பதாக துள்ளி குதித்து கொண்டு இதற்கு என்ன அரசாங்கம் செய்ய போகின்றது என்பதாக வந்து இப்பொழுது கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது என்பிபி அரசாங்கத்தின் மீது நடவடிக்கை எடுப்படுமா, இல்லை அவர்கள் எதுவும் செய்வார்களா, இல்லை அவர்களை காப்பாற்றி விடுவார்களா என்ற வகையில் தான் இப்பொழுது அதிகமாக பேசுகின்றார்கள். ஆனால் எதுக்கும் அசராத சிங்கமாக வளமை போன்ற சட்டம் தன்னுடைய கடமையை செய்து இப்பொழுது வந்து அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மிக முக்கியமான விஷயம். அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா மிக முக்கியமாக நாளை தினம் அபிவிருத்தியை நோக்கிய 2026ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக் அவர்களால் வந்து காலையில 10 மணிக்கு பாராளுமன்றத்தில் வாசிக்கப்பட உள்ளது. இதுவும் கூட மிக முக்கியமான விடயமாக மாறியிருக்கிறது. காரணம், இந்த ஒரு வருடம் முடிந்து விட்டது. 10ஆம் தேதி 10ஆம் மாதம் 21ஆம் தேதியோடு ஜனாதிபதி அன்றகுமார் அவருடைய ஆட்சி காலம். இது அவருடைய 2வது வருட ஆட்சி காலம். எனவே இன்னும் 4 ஆண்டுகள் தான் காணப்படுகின்றன. இந்த 4 ஆண்டுகள்ல மிக முக்கியமா பொழுது பாத்தீங்கன்னா அதிகமான போதைப்பொருள் வியாபாரிகள், போதைப்பொருளோடு சம்பந்தப்பட்ட
வெளிநாட்டை வந்து தஞ்சம் கோரியிருந்தவர்கள், அதிலிருந்து வந்து நிறைய பாதாள உலக குழு தலைவர்கள் எல்லாமே வந்து இப்போ தொடர்ச்சியா வந்து கைது செய்யப்பட்டு இப்ப சிறைச்சாலையில சிறை தண்டனை அனுபவித்து வருகின்றார்கள். இன்னும் அவர்களுக்கான சிறை தண்டனை காலம் என்பதாக முடியவில்லை. ஆனால் கூட அவர்களுக்கு எதிரான விசாரணைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன. அடி வேறு வரைக்கும் சென்று விசாரணை செய்து இவர்களை கைது செய்வதுதான் இந்த அரசாங்கத்தின் நோக்கமாக காணப்படுகிறது. எனவே இந்த சூழ்நிலையில நாளை தினம் அபிவிருத்தியை நோக்கிய பயணம் என்ற பெயர்ல வந்து இந்த பட்ஜெட் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இதுல எந்த அளவுக்கு மக்களுக்கான நிவாரணம் இருக்கும், என்னென்ன விஷயங்கள் வந்து இந்த பட்ஜெட் மூலமாக வந்து ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயக்க அந்த நாட்டு மக்களுக்கு சொல்ல போறாரு அப்படின்ற வகையில உலகமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. இதுல இன்னொரு விஷயத்தை வந்து நான் முன்னுக்கு கூறின விஷயத்துல வந்து சொல்ல மறந்துட்டேன். அதாவது கொஸ்கோட சுஜி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பாதாள குழு தலைவருடைய நெருங்கிய உறவினார் தானாம் இந்த தில்ருக்ஷி திஸ்னாவினுடைய சொந்தக்காரர் என்பதாக சொல்லப்படுகிறது. எனவே அந்த கொஸ்கோட சுஜி என்று சொல்லப்படக்கூடிய ஏற்கனவே பல வழக்குகள்ல கேஸ்கள்ல பல ஷூட் அவுட்களை வந்து அதிகமாக சம்பந்தப்பட்டவர். எனவே வந்து எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது என்பிபி அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய இவர்களுக்கும் இவருடைய குடும்பத்திற்கும் இந்த போதைப்பொருள் வியாபாரம் அதற்கு வந்து இந்த பாதாள உலக குழுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குமா என்ற வகையில் வந்து ஒரு பரந்துபட்ட விசாரணையை வந்து இப்பொழுது மேற்கொள்வதற்கு போலீசார் வந்து தயாராகி வருகின்றார்கள். இது குறித்தான முழுமையான விடயங்களை வந்து நாளைய தினம் முதல், அதாவது ஒவ்வொரு விசாரணைகளும் முடியும் பொழுது சில விஷயங்களை வந்து நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவேதான் இதுதான் இப்போ இலங்கையில மிக முக்கியமான ஒரு புதாகரமான அதிகமாக பேசப்படக்கூடிய அதற்கு வந்தீங்கன்னா எதிர்கட்சிகள் வந்து கொக்கரிக்கக்கூடிய ஒரு விடயமாக மாறி இருக்கின்றது. ஏன்னா சும்மா இருந்த வாய்க்கு வந்து அவள் கிடைச்சா சும்மா இருக்காது அப்படின்ற மாதிரி வந்து எதிர்கட்சிகள் இப்பொழுது கொக்கரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இந்த அரசாங்கம் என்ன செய்ய போகின்றது, எங்களை மாத்திரம் பிடிக்கின்றார்கள், எனவே வந்து இவர்களுடைய ஆட்சியில் இப்படியான ஊழல்வாதிகள் காணப்படுகின்றார்கள், குறிப்பாக போதைப்பொருள் வியாபாரிகள் காணப்படுகிறார்கள் என்பதாக வந்து இப்பொழுது எதிர்கட்சிகள் என்ன பொதுவாக அனைவருமே வந்து கொக்கரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது என்ற வகையில் தான் இப்பொழுது அரசாங்கம் தொடர்ச்சியாக வளையம் போன்று என்ன செய்யணுமோ அதை வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இது குறித்தான பல்வேறு விடயங்களை நாளாந்தம் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு என்னுடைய Facebook மற்றும் யூடியூப் தளத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். இது குறித்தான விடயங்களை நாளாந்தம் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். விஜே தினேஷ் வீலாக் என்பதனுடைய யூடியூப் தளம், அது வந்து தினேஷ் சுந்தர் என்பது என்னுடைய Facebook தளம். இதன் மூலமாக தொடர்ச்சியாக பல செய்திகளை நாளாந்தம் இலங்கையிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த காணொலியிலிருந்து நானும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திக்கலாம்.